பார்க்கக்கூடிய பயிற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டைவ். இந்த பயிற்சி வந்து ஏற்கனவே ஆண்கள் கற்றுக்கிறது மாதிரியான ஒரு பயிற்சி காணொலி ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பெண்கள் கற்றுக்கக்கூடிய விதமாட்டு வணக்கம். லெமோரியா பயிற்சி பள்ளியிலிருந்து ஆனந்த். நம்ம வித்தியாசமான காணொலிகளை பார்த்துட்டு இருக்கிற அதே வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டைவ் பண்ணக்கூடிய பயிற்சி, ஃப்ரண்ட் ஃப்ளிப். இந்த பயிற்சி வந்து ஏற்கனவே ஆண்கள் கற்றுக்கிறது மாதிரியான ஒரு பயிற்சி காணொலி ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி பெண்கள் கற்றுக்கக்கூடிய விதமாட்டு, பெண்கள் இதை ஒன்றுமே தெரியாதவங்க கூட எளிமையாட்டு எப்படி அடிப்படை பயிற்சி எடுத்துக்கலாம், அதுக்கு அடுத்து ஃப்ரண்ட் ஃப்ளிப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு உங்கள் முன்னாடி செஞ்சு காமிக்க போகிறாங்க. இந்த ஃப்ரண்ட் டைவ் பண்ணுறதுக்கு நமக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் உடல் வலிமை இருக்கணும், அதுக்கப்புறம் கை நல்லா வலிமையாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. கையை வலிமைப்படுத்துறதுக்காக ஏற்கனவே நம்ம நிறையா உடற்பயிற்சிகள் கொடுத்துருக்குறோம். அதில் வந்து ஏதாவது ஒரு உடற்பயிற்சியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தால் போதும், கை நல்லா வலிமையாயிரும். அந்த உடற்பயிற்சி காணொலிகள் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது அந்த கை வலுப்படுத்தினதுக்கு அப்புறமாட்டு நம்ம ஃப்ரண்ட் ரோல் பண்ணக்கூடிய பயிற்சியை பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் ரோல் பண்ணுறதும் ஏற்கனவே நம்ம காணொலிகள் வெளியிட்டிருக்கிறோம், இருந்தாலும் ஒரு வாட்டி செஞ்சு காமிங்க. ஃப்ரண்ட் ரோல் ரெடி, 1 2 ஓகே, எந்திரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம குட்டிக்காரனை அடிக்கக்கூடிய பயிற்சி முறை பார்த்தோம்ல, இதுதான் ஃப்ரண்ட் ரோல். இந்த பயிற்சி முறை தெரிஞ்சிருந்தா இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களா குனிஞ்சாப்பில் உட்கார வச்சிருக்கோம். இப்போ இந்த பொசிஷனில் அவங்கள உட்கார வச்சுட்டு இதுக்கு மேலோடி அவங்கள ரோல் பண்ண சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு பக்கத்தில் நம்ம கைகளை ஊனிக்கணும். இந்த மாதிரி ஊனிட்டு நம்ம கை முட்டி வந்து மடங்கக்கூடாது, முட்டியை வந்து ரொம்ப ஸ்டெடியாக வச்சுக்கணும். ஸ்டெடியாக வச்ச அப்புறம் மட்டும் தலையை உள்பக்கமாக மடக்கணும். நம்ம ஷோல்டர் பகுதி வந்து அவங்களோட முதுகில் படுற மாதிரி வரணும். அப்படியே வந்ததுக்கு அப்புறமாட்டு இது ஒருத்தங்க ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல பயிற்சி கொடுக்கும்போது ஒருத்தங்க நின்று அவங்களுக்கு டச் பண்ணி அவங்கள கறக்கி விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பொசிஷனுக்கு வந்துட்டாங்களா, வந்ததுக்கப்புறம் அவங்களோட கைகளை பிடிச்சிக்கணும், அதுக்கப்புறம் அவங்களோட கால்களை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அவங்கள ஜம்ப் பண்ண சொல்லணும். ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் ரோல் பண்ண சொல்லும்போது நம்மளும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி அந்த பக்கத்தில் அவங்கள கறக்கி விடணும். ஜம்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி கறக்கி விட்டுட்டோன்னு சொன்னால் அவங்க அந்த பக்கம் ரோல் பண்ணி போயிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக கால் தரைப்பகுதிக்கு வந்துடும், அடிகள் எதுவுமே படாது. அவங்களோட ஃபுல் வெயிட்டும் அவங்க முதுகிலேருந்து கறங்கி அந்த பக்கம் வரும்போது ரொம்ப ஈஸியாக லேண்ட் பண்ணிடுவாங்க. இது ஃப்ரண்ட் டைவ் அடிக்கிறதுக்கான அடுத்த டெக்னிக். இப்போ இன்னொரு முறை செய்யலாம் வாங்க. ஜம்ப். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த பயிற்சியை நம்ம நல்லா பயிற்சி கொடுத்துட்டே இருக்கணும். அவங்க நல்லா ஸ்டெடியாக அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா பக்கத்தில் யாருமே சப்போர்ட்டுக்கு தேவையில்லை. சப்போர்ட்டுக்கு தேவையில்லாமல் திரும்ப அவங்கள செய்ய சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் கீழே இருக்கிறவங்களோட முதுகில் வெயிட்டு எவ்வளவு கம்மியாகிட்டு இருக்குன்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்களோட வெயிட்டு மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு முதுகில் படாமல் கம்மியாயிடுச்சுன்னு சொன்னால் அவங்கள தனியாக அடிக்க விட்டுடலாம். தனியாக அடிக்க விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் முதுகில் அடியே படாது, அவங்க ஈஸியாக பயிற்சி பண்ணிக்கலாம். இந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டு அவங்களோட அடுத்த லெவல் எப்படி இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டு அவங்கள தனியாக அடிக்க விட்டுடலாம். ஓரளவு வெயிட் கம்மியாக இருந்து ஆரம்பிச்சோம்னா அடிங்க. இப்போ அவங்க முதுகு தரையில் அடிப்படையில் பார்த்தீங்களா, இந்த பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. அப்போ அவங்களுக்கு பயமே இருக்காது. திரும்ப அடித்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்புறம் தனியாக அடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. ஓகே, சூப்பர். இப்போ முதுகு அடிப்படையில பயம் போயிடுச்சு தானே. இன்னைக்கு நம்ம பார்த்த அந்த பயிற்சி முறைகள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ மாணவிகளும் பயிற்சி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இது என்ன ஒரு 2-3 நாட்கள் பயிற்சி போகும்போது அவங்களே தானாகவே அந்த முன்கரணம் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதே போல் நீங்களும் ஒன்றுமே தெரியாதவங்க, இந்த முன்கரணை பற்றி தெரியாத அறிமுகமே இல்லாதவங்களாக இருந்தாலும் இதில் உள்ள அடிப்படை பயிற்சிகள், கைகளை வலுவாக்குறது, உடலை வலுவாக்கக்கூடிய ஒரு சில பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் முன் உருளுதல், ஃப்ரண்ட் ரோல் பயிற்சி, அதுக்கப்புறம் ஒருத்தங்களுக்கு மேலோடி நம்ம தாவக்கூடிய பயிற்சி, அதுக்கப்புறமாட்டு தனியாக பண்ணக்கூடிய பயிற்சி, இப்படி அடிப்படையிலேருந்தே வந்தீங்கன்னா எந்த ஒரு காயங்களும் இல்லாமல் எந்த ஒரு வலியும் இல்லாமல் நம்ம ரொம்ப எளிமையாக கற்றுக்க முடியும். மேலும் இதுபோல் அருமையான காணொலியில் சந்திப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை பயிற்சி முறைகளையும் நம்ம நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாக ஆஃப்லைன் வழியாகவும் நாங்கள் உங்கள் ஊர்ப்புறங்களுக்கு வந்தும் கற்றுக் கொடுக்குறதுக்கு தயார்.
பயிற்சியில் இணைஞ்சி நீங்களும் பயிற்சி பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே உள்ள கான்டாக்ட் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். பழமையான கலைகளை நீங்களும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த பழமையான தற்காப்பு கலையை கற்றுக்கிறதுக்கு 4 வழிமுறைகள் வச்சுருக்கிறோம். ஒன்று வந்து நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கற்றுக்கிறதுக்கு, நீங்களும் எங்களிடம் வந்து தங்கி நின்று கற்றுக்கூடிய வசதி எங்களிடம் இருக்கிறது. வீட்டில் இருந்தே மொபைல் வழியாக ஆன்லைனில் இதை கற்றுக்கலாம். உங்கள் இடத்துல வந்து சொல்லித்தரதுக்கும் உண்டான அத்தனை வசதிகளும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏகலவன் ஒரு வகுப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டால், மொபைல் வழியாக நீங்கள் அதை வந்து வாங்கியிருந்தீங்க, பதிவிறக்கம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் உங்கள் சௌரியத்துக்கு, உங்கள் நேரத்துக்கு, வடிவத்துக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வகுப்பு இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தற்காப்பு கலைக்காக ஒரு தாய் களத்தை அமைக்க போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாரம்பரிய கலைகளை போற்றி பாதுகாக்கிற மாதிரியும் பாரம்பரிய தற்காப்பு கருவிகளை பாதுகாக்கிற மாதிரியும் அத்தனை வசதிகளும் கூடிய ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஒன்று அமைக்க போகிறோம். அதுக்கு உங்களோட அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்க்குறோம். கீழே கூகுள் பே நம்பர் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருக்குறோம். இது ஒரு NGO ட்ரஸ்ட் மூலம் மட்டும் தான் நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்களும் இது கூட இணைஞ்சி உங்களோட இயன்ற உதவியை பண்ணணும் அப்படிங்கிறத தாழ்மையாக கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.